காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எய்தர் நோஸ் சீக்ஸ் இங்கே இல்லைனா ஃபோரெட் சின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆயில் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க காம்பினேஷன் ஸ்கின் டைப்பில் வருவாங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்க வந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பார்ட்ஸ்க்கெலாம் அவங்க சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். நைட் டைம்ஸில் இன்னொரு ஸ்டெப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான சீரம்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பவுடர், பாதாம் பவுடர், ஹனி இந்த மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இந்த டைமில் வந்து வெளியில் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப இடம் சுற்றுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த வெயில் காலம் வந்தாலே சருமத்துக்கும் சரி தலைமுடிக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். இந்த பிரச்சனைகளை சின்ன சின்ன ஹோம் டிப்ஸ் வச்சு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து பேசுறதுக்காக நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் சரணி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. சருமத்தில் வந்து வெயில் காலம் வந்துச்சுனாலே பயங்கரமா நிறைய பேருக்கு எண்ணெய் வடியும். தலையிலையும் சரி முகத்துலையும் சரி எண்ணெய் வடியும். தலையில் எண்ணெய் வடிஞ்சதுன்னா டேண்ட்ரஃப் அதிகமாகிடுது. முகத்தில் எண்ணெய் வடிஞ்சதுன்னா முகம் அப்படியே டல்லாக பார்க்கவே முடியாத மாதிரி ஆகிடுது. ஸோ என்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த எண்ணெய் வடிகிறதுக்கு? எண்ணெய் வடிகிறதுன்றது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வராது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்கின் டைப், ஆயில் ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மோஸ்ட்லி ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு தான் நிறைய ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சில ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 3 ஸ்கின் டைப் சொன்னீங்க. 3 ஸ்கின் டைப்ஸ் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னோட ஸ்கின் ஆயில் ஸ்கின், என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? இது ஒரு சின்ன பேசிக்கான டெஸ்ட் தான். என்னன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு மைல்டு கிளென்சரால் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 5 பார்ட்ஸ் ஆஃப் தி ஃபேஸில் செக் பண்ணி பார்க்கணும். நம்மளோட ஃபோர்ஹெட், நோஸ், சீக்ஸ் அண்ட் சின்ல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருந்து கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா நம்மளது ட்ரை ஸ்கின் டைப்பில் வரும். காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எய்தர் நோஸ் சீக்ஸ் இங்கே இல்லைனா ஃபோரெட் சின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆயில் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க காம்பினேஷன் ஸ்கின் டைப்பில் வருவாங்க. ஆயில் ஸ்கின் டைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிசு தன்மையும் ஆயில் செக்ரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக நம்ம ஸ்கின் டைப்பை எப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வீட்லேயே. அந்த முகத்தில் வந்து வேர்க்குரு, கட்டிகள் இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வேர்வையால் வருது. அதே நம்ம எதனா க்ரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கா? எப்படிலாம் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணி அதை கம்மி பண்ணிக்கலாம்? வெயில் காலத்தில் நம்ம ஜென்ரலாக வந்து கூலான ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஜென்ரலாகவே அந்த பாடி ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி பாயில்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எப்போவுமே எல்லா டைம்லேயுமே அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாடிக்கு. அப்புறமா உங்களோட டயட்டில் வந்து கூலான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். லைக் ராகி கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சோக் பண்ணி நம்ம அரிசி கஞ்சிலாம் குடிக்கிறோம். அதெல்லாமே வந்து இந்த சம்மர் டைமில் நமக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். அதை தவிர வந்து வெந்தயம் சோக் பண்ண வாட்டர்ஸ் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம பாடி ரொம்ப கூலாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பைசியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு ஜென்ரலாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இன்னுமே ஹீட் பாயில்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த சம்மர் டைமில் கம்மி பண்ணிக்கலாம். சம்மர் சீசன் வந்துச்சுனாலே வந்து முகத்தை மூடிட்டு போவாங்க. கருப்பு கலர் துணி, டார்க் துணிலாம் வந்து போட்டு மூடக்கூடாது. அது வந்து வெயில் அப்சர்வ் ஆகி டேன் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளோத்திங் எப்படி இருக்கணும் சம்மர் சீசனில்? இந்த சம்மர் டைமுக்கு நம்ம வந்து ஜென்ரலாகவே ப்ரீத்தபிள் கிளாத்ஸாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டைட்டான ஃபிட்டிங் கிளாத்ஸ்லாம் போட்டோன்னா நமக்கு இன்னுமே வந்து வேர்வை அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்து நமக்கு ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்லாம் போட்டோன்னா நம்ம ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா டார்க் கலர் க்ளோத்ஸ் லைக் பிளாக் கலர் அந்த மாதிரிலாம் வந்து இந்த சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணலாம். ஜீன்ஸ், டைட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி லெகின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்ஸ்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கார்ஃப்லாம் நம்ம கட்டிட்டு போவோம். தலைக்கு வந்து ஹெல்மெட் போடுவோம், ஸ்கார்ஃப்லாம் போடுவோம். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீத்தபிள் கிளாத்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிளாத் போட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரீத்தபிள் கிளாத்ஸாக இருந்தது நம்ம ஸ்கின் ப்ரீத் பண்ண விட்டோன்னா
அந்த ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் வந்து லேடிஸை விட அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது ஜென்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வெயிலில் வந்து பைக்கில் போகிறவங்க தலையில் வந்து ஆல்ரெடி முடி கொட்டுதுன்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது மேலே ஹெல்மெட்டை போட்டு அது ஸ்வெட் ஆகி இன்னும் நிறைய முடி கொட்டுதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஹெல்மெட்டோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது? ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்க வந்து வெயிலில் ட்ராவல் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்க வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கார்ஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெல்மெட் போடலாம். அண்ட் அந்த ஸ்கார்ஃப்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீத்தபிள் கிளாத்தாக இருக்கலாம், ஒரு காட்டன் மெட்டீரியல் இருந்ததுன்னா ஸோ அந்த ஹெட்லேருந்து வர வேர்வை வந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக ஹெட் வாஷ் பண்ணலாம் இந்த சம்மர் டைமில். என்னென்னா தலையில் இருக்க ஸ்வெட்ஸ் அண்ட் டர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக நமக்கு ஹேர் ஃபால் ஆர் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் வராது நமக்கு. அதை தவிர அவங்க வெளியில் போகும்போது நிறைய ஜென்ஸ் வந்து அவங்க கைக்கோ காலுக்கோ பாதுகாப்பு கொடுக்கறதே இல்லை. மோஸ்ட்லி ஷூஸ் போடுறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து லெக்ஸ்க்கும் ஹேண்ட்ஸ்க்கும் ஒரு பாதுகாப்பே கொடுக்கறதில்ல இந்த சன்னில். ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து கிளாத்ஸ் போட்டு நம்மள மாதிரி மூடிட்டு போகாமல் அட்லீஸ்ட் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அவங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்க வந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பார்ட்ஸ்க்குலாம் அவங்க சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு வெளியில் போகலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஈவன் லேடிஸ்க்குமே வந்து சன்ஸ்க்ரீனுடைய அவேர்னஸ் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது. வெயிலில் ட்ராவல் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் போடணுமா, அது போட்டால் டல்லாக தெரியுதே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஆயில் இருக்க மாதிரி இருக்கே, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் வந்து சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே என் ஃபேஸ் கருப்பாயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் கரெக்டானது எப்படி சூஸ் பண்ணலாம்? சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது நீங்கள் சில வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் என்னென்னா SPF 50+ அந்த மாதிரி நம்ம SPF 30+, 50+, 70+ அந்த மாதிரிலாம் நிறைய வருது. நமக்கு ஒரு 50+ இருந்தால் போதும். அதே மாதிரி அது UVA அண்ட் UVB ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சிலிகான் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமா மேட் ஃபினிஷிங்காக இருக்கலாம், ஸோ தட் நமக்கு வந்து ஆயில் ரொம்ப செக்ரீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீனோ இல்லை நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ எது யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு நான் காமோடோஜெனிக் ப்ராடக்டாக அதுலேயே போட்டிருக்கோம். நான் காமோடோஜெனிக் அப்படின்னா என்னென்னா நம்மளோட போர்ஸை வந்து அதை அடைக்காமல் இருக்கணும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை ப்ரீத் பண்ண விடணும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒரு சீரம் போடுறாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லேயர்ஸ் ஃபேஸில் போடும்போது அது அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும் அப்படின்னு எதனா இருக்கா? ஸ்கின்னுக்கு தேவை அப்படின்னு இருக்கா? ஸ்கின் கேர் கண்டிப்பாக நமக்கு தேவை தான். அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக ஸ்கின் கேர் தேவை. ஆனால் இத்தனை ஸ்டெப்ஸ் கொண்டு போகணுமா அப்படின்றது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பேசிக்காக என்ன பண்ணணும்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் கம்பல்சரி பண்ணணும். என்னென்னா நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நரிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 3 விஷயம் மட்டும் நம்ம ரெகுலராக வந்து பண்ணிட்டு வரணும் ஸ்கின் கேரில். இந்த ஸ்கின் கேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஒரு மாதிரியும் ஈவினிங் ஒரு மாதிரியும் நீங்கள் கொண்டு போகலாம். எப்படின்னா மார்னிங் ஸ்கின் கேர்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு மைல்டு கிளென்சரால் உங்களோட ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் ரொட்டீனாக பேசிக் மார்னிங் ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நைட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 ஸ்டெப்பை ஒரு 4 ஸ்டெப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா டபுள் கிளென்சிங் பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வரோம், மேக்கப் போடுறோம், ஸோ நம்மளோட அந்த டர்ட்ஸ் அந்த மேக்கப் எல்லாம் நம்ம ஃபேஸில் இருக்கும். நம்ம ஜென்ரலாக கிளென்சிங் பண்ணால் அது பத்தாது. ஏன்னா நம்ம இப்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போடுறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு கிளென்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக ரிமூவ் ஆகாது. அதனால நீங்கள் வந்து ஒரு கார்னியர் மிஸ்லண்ட் வாட்டர் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாக கோகோனட் ஆயில் அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் மேக்கப் அண்ட் டர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைல்ட் கிளென்சரால் உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட் டைம்ஸில் இன்னொரு ஸ்டெப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான சீரம்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் நைட் டைமில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கின் வந்து நைட் டைமில் ப்ரீத் பண்ணும்.
அப்படின்னு. அதனால நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு தேவையான சீரமோ இல்லை சிம்பிள் ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக பொலிவாக இருக்கும். இப்போ ஹோம் ரெமெடிஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வெயில் காலம்னாலே ஸ்கின் டேன் பயங்கரமாக. ஓகேப்பா, நான் இதெல்லாம் நான் பண்ணாமலே எனக்கு ஸ்கின் டேன் ஆயிடுச்சு, இப்போ நான் ஒரு ஹோம் ரெமெடி வச்சு டேனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லுங்களேன். ஹோம் ரெமெடி சிம்பிளாக வந்து ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்கிறேன். நான் இது பார்த்தீங்கன்னா டேனிங்க்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் க்ளோக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டிங்கனாவே நல்லா கொடுக்கும். என்னென்னா ஓட்ஸ் பவுடர், பாதாம் பவுடர், ஹனி, இந்த மூணுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இந்த பேக் தான் நான் ஆல்மோஸ்ட் என்னோட பிரைட்ஸ் எல்லாருக்குமே சரி, ஈவன் பர்சனலாக நானுமே அதுதான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அண்ட் எனக்கு வந்து ஓட்ஸ், பாதாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் என்னால் பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அரிசி மாவு எடுத்துக்கோங்க, காய்ச்சாத பால், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக சொல்கிறாங்களே இந்த கொரியன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் க்ளோ, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் க்ளோ அந்த பேக்கில் நமக்கு கிடைக்கும். சடனாக எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ கொஞ்சம் காலமாக இந்த 100 டைம்ஸ் கீ வாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் ரெடி பண்ணி அது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே அது செட் ஆகாது இல்லையா? இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கும், சில பேர் ட்ரை ஸ்கின் இருக்கும், காம்பினேஷன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை போட்டால் வந்து மேபி பிம்பிள்ஸ் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாருமே அதை ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அது யூஸ் பண்ணலாமா, இல்லை அது எதனா இது இருக்கா? ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவங்க எந்த மாதிரியான வெசலில் பண்ணுறாங்கன்றது ஒரு பொறுத்து இருக்குது, அண்ட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அண்ட் நம்ம அதை குழந்தைங்களுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அதை வேண்டான்னு தான் சொல்லுவேன் நான். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கீலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அந்த கீ வந்து அதோட குவாலிட்டி என்ன அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம அது ஒரு ஆர்கானிக்காக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்டோரில் வாங்கி அதில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கணும், இல்லை பேபி ஸ்கின்க்கு கூட இருக்கட்டுமே, இது எல்லாமே ரொம்ப பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்களுக்கு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் அஃபெக்ட் ஆகலாம், ரேஷஸ் வரலாம், பிம்பிள்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுறீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இப்போ வந்து வெயில் டைமில் வந்துட்டு பயங்கரமாக வேர்க்கூறு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வயசானவங்களுக்குலாம் ஏற்படுது இல்லையா? இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் ஏஜாக இருக்கவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் சின்ன பசங்கள்லேருந்தே இப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு கிளென்சிங் பண்ணுறதுன்றது எல்லாருமே நம்ம மூஞ்ச கழுவுறது எப்போவுமே நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக அந்த ஃபேஸ் வாஷ் காலையில் நைட்டு, இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வந்தோடனே அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி நம்ம வந்து ஏஜ் பீப்புள் வந்து ரெகுலராக ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசியான ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க நிறைய ஏஜ் பீப்புள் எடுக்கிறது இல்லைன்ட்டு, ஆனால் இப்போ நிறைய ஏஜ் பீப்புள் தான் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளை விட. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே பேசிக்காக யூஸ் பண்ணலாம். நம்ம 5 ஸ்டெப்ஸ் 7 ஸ்டெப்லாம் போகாமல் இந்த 3 ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ பெரியவங்களுக்கே இவ்வளோ சவாலாக இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு, இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் இப்போ நம்ம என்ன மாதிரி சின்ன டிப்ஸ் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களோட ஃபுட் இன்டேக்கில் கொண்டு வரலாம். ஃப்ரூட்ஸாக சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் ஜூஸாக கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து குளிர்ச்சியான இந்த ராகி கஞ்சிஸ்லாம் வந்து மோரில் கடைஞ்சி கொடுப்போம்ல நம்ம, அது எல்லாமே வந்து ரெகுலராக கிட்ஸ்க்கு கொடுக்க ஹெல்த்தியாகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு கிளாத்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லீவ்லெஸ் மாதிரி காட்டன் டைப்பில் அந்த மாதிரி டைப்பில் நம்ம அவங்களுக்கு வந்து கிளாத்ஸ் போட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்க நிறைய இந்த டைமில் வந்து வெளியில் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப இடம் சுற்றுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு நம்மளாவது வாய் விட்டு சொல்லிடுறோம், குழந்தைங்களால சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தண்ணி நிறைய குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு
அப்படின்னும் சொல்றாங்க. வெயில் காலத்துல எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? டாக்டர் சொல்கிறபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நம்ம தண்ணி குடித்தோன்னா நமக்கு வந்து பெட்டர். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ வாட்டர் 3 liters ஆஃப் வாட்டர் கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இவ்வளோ குடித்தா நமக்கு வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாக குடித்தாலும் கெட்டதுன்றாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்மளோட ஆவரேஜ் வெயிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம சஜஷன் வாங்கிக்கலாம் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா சேஃப் சைடாக நமக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நம்ம தண்ணி குடிச்சோன்னாவே நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக தண்ணியும் தேவையில்லை, கம்மியாகவும் குடிக்க தேவையில்லை. ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 2 liters வாட்டர் பெரியவங்களா இருந்தால் கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வாட்டர் இன்டேக். அண்ட் அதே மாதிரி வாட்டர் வந்து வாட்டராக தான் எடுத்துக்கணும்னு இல்லை, ஃப்ரூட்ஸ் ஜூஸாக நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுட் கஞ்சிஸ் அந்த மாதிரியும் வாட்டர் இன்டேக் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து கால்குலேட் பண்ணி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமனு, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, மற்ற ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து சாப்பிட்றத விட ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி பண்ணுறது நல்லதா ஸ்கின்னுக்கு? டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறபடி பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. நானுமே அதுதான் சொல்கிறேன், வேண்டாம். அதை தவிர நம்ம இன்டேக் பண்ணுறது நல்லது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அதை தவிர சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பப்பாயா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸஸ்லாம் எடுத்து பப்பாயா ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேரால் வந்து அப்பப்போ என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் எடுத்து ஐஸ் க்யூப்ஸாக நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட் டைம்ஸில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சீரம் போட்டுக்கோங்க அந்த மாதிரி சொன்னல, அந்த மாதிரி டைமில் இந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். அண்ட் அந்த ஃப்ரூட்ஸோட எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து ஸ்கின்ல கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்ஸை வந்து நம்ம நைட் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலாம் நம்ம. ஓகே மேம், நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து நிறைய கைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 10 நாள் அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது அப்படின்னா இந்தந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ சம்மர் டைமில் மேரேஜ் இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எப்போவுமே பிரைட்ஸ் வரும்போது அவங்களுக்கு கன்சல்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months பிஃபோர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸ்கின்கான ப்ரிப்பரேஷன் அப்பத்துலேருந்தே நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அவங்களோட ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணி இன்கேஸ் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஸ்பாட் ரிடக்ஷன் பண்ணி அவங்க பிம்பிள்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபேஷியல்ஸ் ரெகுலராக இப்போ இந்த முக்கியமாக இந்த சம்மர் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவையே ஹைட்ரேஷன் தான். ஸோ நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணலாம். ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஷியல் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ண அப்புறமா அவங்களுக்கு ரெகுலராக ஹைட்ரா ஃபேஷியல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அது வந்து அவங்களுக்கு மேக்கப் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு மேக்கப் போடுறதுக்கு. அண்ட் மேக்கப் அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா நிறைய ஸ்வெட் ஆகும் இந்த டைமில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷாக அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி பிரைட்ஸ்க்கு கன்சல்டேஷன் கொடுப்போம். இந்த சம்மர் டைம் வந்துச்சுனாலே இந்த ஜிம் போகிறவங்களுடைய அந்த இது வந்து கம்மியாயிடும், போக மாட்டாங்க, அதிகமாக வந்து ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எப்படி வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணலாம்? என்ன மாதிரியான விஷயங்களோட? ஜிம் போகிறது வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்றது வேணாம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம என்ன அப்போ வின்டர் டைமில் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சம்மர் டைம்லேயும் சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பாடி எல்லாமே நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைம்லேயே நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸ்வெட்டுக்காக ஸ்டாப் பண்ணோமானா கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். நம்ம ஜிம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டெய்லி ஒர்க்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ சம்மருக்காக ஜிம் ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளுடைய ஹெல்த் கஃபே வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க, லூஸான ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் லைக் கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன். மெயினாக சன்ஸ்க்ரீன் வந்து இந்த சம்மர் சீசனில் அவாய்ட் பண்ணாதீங்க. முகத்துக்கு மட்டும் இல்லை, கைக்கு காலுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போங்க. நிறைய விஷயங்கள் வெயில் காலத்தில் நம்ம எப்படி சருமத்தை, தலைமுடியை வந்து பாதுகாக்கலாம்னு எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.